வணக்கம் மக்களே. இந்த வீடியோ இல்ல அரசியலுக்கு வந்தவங்க இன்னும் பாதுகாப்பு கேட்டு யாருக்கு லெட்டர் எழுதணும்னு கூட தெரியாதவங்க, அவங்களோட பாதுகாப்புக்கு யாரை கேட்கணும்னு தெரியாதவங்க, இவங்க எப்படி மக்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறாங்க, மக்களுக்கு நல்லாட்சி தருவாங்க, மக்களை காப்பாத்த போறாங்க. ஹாய் விந்தியா மேம், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு மேம். டு பிகின் வித் நான் ஹேவ் டு சொல்லி ஆகணும், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் பொலிட்டிக்கல் ஜேர்னி. யூனோ எவ்வளோ பெரிய பெரிய முதலைகள்னு சொல்லக்கூடிய பல ஆட்கள் வந்து கட்சி விட்டு கட்சி மாறினாலும் ஃப்ரம் டே ஒன் யூ பீன் வித் ஏஐஏடிஎம்கே. அண்ட் உங்களோட ஸ்பீச், உங்களோட அந்த கட்ஸோட இருக்கிற ஆட்டிடியூட் அண்ட் உங்களோட அந்த போல்ட்னஸ், I have to tell you 10 on 10 ma'am. Arti Poli, you know, and such a big inspiring person you are. And நீங்க லெட்டர் வந்து ஒரு மிஸ்டேக் ஆச்சு, அதை வந்து you have commented on that. So வந்து I just wanted to give an explanation ma'am. ஏன்னா ஒரு பாதுகாப்பு துறைக்கு ஒரு லெட்டர் எழுத தெரியல, நீங்களா எங்க மக்களோட பாதுகாப்புக்கு இது பண்ண போறீங்க அப்படிங்கிறது சச் அ பிக் ரிமார்க். ஸோ அதுக்கு வந்து என்னோட எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா மேம் நாங்களாம் தத்துக்குட்டிங்க மேம், வி ஹவ் ஜஸ்ட் கமிங். எங்களுக்கு வந்து யாரு என்ன எப்படி என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க வி ஆர் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும் மேம். ஏன்னா இஃப் யூ கேன் சென்ஸ் வந்து போலீஸ் சைட்ல இருந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல, பயாஸ்டா இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்னாதான் வந்து சேர்ந்து இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கணும். பட் ஓகே, இப்ப நாங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறத தாண்டி போலீஸ் வந்து பயாஸ்டா இருக்காங்க, எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பை வந்து ஈக்குவலா கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களோட பாயிண்ட். இன்னொன்னு, நாங்க லெட்டரை வந்து மெயினா அட்ரஸ் பண்ணது வந்து ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்களுக்கு. அண்ட் ஹோம் செக்ரட்டரி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல் சிசி சப் அட்ரஸிங் கேரக்டர்ஸ் மேம் அவங்களா. ஸோ அதுல வந்து நாங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆஃப்கோர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் மெயின் இது என்னன்னா, நாங்க வந்து ஹானரபிள் ஹோம் மினிஸ்டருக்கு அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். பட் யாரு சுட்டா என்ன, புல்லட் எவ்வளவு தூரம் இறங்குச்சு அப்படிங்கிற ஒரு டயலாக் ஏத்த மாதிரி தான் யாருக்கு அட்ரஸ் பண்ண என்ன மேம், இன்னைக்கு ஆக்ஷன் நடந்துச்சா இல்லையா, இன்னைக்கு என்னென்ன நடக்கணும்னு நாங்க சப்ஜெக்ட்ல வந்து நாங்க மென்ஷன் பண்ணி என்ன மோட்டிவ்ல நாங்க லெட்டர் எழுதணுமோ அது நடந்துச்சா இல்லையா மேம். எண்ட் ரிசல்ட் என்னன்னு பாக்கணும், யாருக்கு எழுதணும் அப்படிங்கறத தாண்டி என்ன நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மேம். சோ இப்ப பாருங்க, டிஐஜில இருந்து முக்கிய பொறுப்புல இருக்கிற பல போலீஸ் அதிகாரிகளை மாத்தி உத்தரவிட்டு இருக்காங்க. எல்லாரும் பொறுப்பேற்று இப்போ வந்து வி ஹோப் சோ எல்லாருக்கும் அன்பயாஸ்டா போலீஸோட சப்போர்ட் இருக்கும்னு. அண்ட் அப்கோர்ஸ் திருச்சியில வந்து எங்க அண்ணனோட அந்த பிரச்சாரத்துக்கும் சரி, அந்த ரேலிக்கும் சரி, போலீஸோட சப்போர்ட் வந்து எனாமஸா இருந்தது. We have to really thank them. Heartfelt thanks to the entire police department to taking care of Anna and the entire people. That was amazing. But இந்த மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா இடத்துலயும் இதே மாதிரி வேணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கையா இருந்துச்சு. அது நிறைவேற்றப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் அது ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறோம் மேம். அண்ட் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் இட் அ பாயிண்ட். அண்ட் அப்கோர்ஸ் பீங் அ பிகினர் நாங்க ஒரு தப்பு பண்ணிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் வராம பாத்துக்கிறோம். பட் ஒரு சின்ன தப்பு நடந்ததுக்காக மக்கள் பாதுகாப்பையும் இதையும் நீங்க லிங்க் பண்ணி பேசுனது சரியா எனக்கு படல மேம். ஆனா நாங்க எதுக்காக லெட்டர் எழுதினோமோ அது நடந்துருச்சு. இந்த மாதிரி யாருக்கு லெட்டர் எழுதுறோங்கிறத தாண்டி மக்களுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எப்படியாச்சும் எந்த ரூட்லயாவது போய் நாங்க செஞ்சிருவோம் மேம். டிவிகே மேம், டிவிகே.